அமெரிக்க டிரிபனோசோமியாசிஸ் என்று அழைக்கப்படும் சாகஸ் நோய் டிரிபனோசோமா குரூசி என்ற ஒட்டுண்ணியால் ஏற்படுகிறது. இது ட்ரையோடோமைன் பூச்சிகள் அல்லது முத்தமிடும் பூச்சிகள் என அழைக்கப்படுகின்றன. இப்பூச்சிகள் மனிதர்களின் வாய் மற்றும் கண்களுக்கு அருகில் கடிப்பதால் அவை முத்தப்பூச்சிகள் என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. இரத்தத்தை உணவாக உட்கொள்ளும் இந்த பூச்சிகள் கடிக்கும் போது டிரிபனோசோமா குரூசி எனும் ஒரு வகை ஒட்டுண்ணியை பரப்புகின்றன. இந்த ஒட்டுண்ணி சாகஸ் நோயை ஏற்படுத்துகிறது. முத்தமிடும் பூச்சி பெரும்பாலும் முகத்தை சுற்றி கடித்து பின்னர் பாதிக்கப்பட்ட மலத்தை காயத்தின் அருகே கொட்டுகிறது. அதை சொரிந்தாலோ அல்லது தொட்டாலோ ஆபத்தான ஒட்டுண்ணியான டிரிபனோசோமா குரூசி உடலில் நுழைகிறது. இது இதய மற்றும் செரிமான அமைப்புகளை பாதிக்கும் ஒரு தீவிர நோயாகும். ஆரம்பத்தில் அறிகுறிகளை காட்டாத இந்த நோய் அதே சமயம் நீண்ட காலத்தில் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் எனவும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். பொதுவாக 2 கட்டங்களை கொண்டிருக்கும் இந்த நோய் முதல் கட்டத்தில் தலைவலி, காய்ச்சல், கண் இமை வீக்கம் உள்ளிட்டவற்றை கொண்டுள்ளது. அதே நேரத்தில் இதன் அடுத்த கட்டமாக பல நாட்களுக்கு பிறகு இதய நோய்க்கும் செரிமான கோளாறுகளுக்கும் ஆளாக்குகிறது. இதனால் பாதிக்கப்படும் நோயாளிகளில் 1/3 பங்கு வரை உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதாகவும் 10 பேரில் ஒருவர் கடுமையான செரிமான கோளாறுகளால் பாதிக்கப்படுவதாகவும் ஃபாக்ஸ் நியூஸ் அறிக்கை தெரிவித்துள்ளது. இது ஒரு புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோயாகும் என குறிப்பிடும் நிபுணர்கள் இது ஆபத்தானது என எச்சரிக்கின்றனர். இது அசுத்தமான இரத்தம், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அல்லது தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல் மூலமாகவும் பரவக்கூடும் என்கின்றனர். மறுபுறம் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இந்த பூச்சிகள் பரவலாக காணப்படுவதாகவும் அதை தவிர 32 மாநிலங்களில் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது. கலிபோர்னியா, டெக்சாஸ், அரிசோனா, லூசியானா, டென்னசி, மிசௌரி, மிசிசிப்பி மற்றும் ஆர்கன்சாஸ் ஆகிய குறைந்தது 8 மாநிலங்களில் மனித தொற்றுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. ஏராளமான வனவிலங்குகள் மற்றும் பொருத்தமான சுற்றுச்சூழல் நிலைமைகள் காரணமாக இந்த மாநிலங்களில் முத்தமிடும் பூச்சிகளின் செயல்பாடு அதிகமாக உள்ளது. அமெரிக்க இதய சங்கத்தின் கூற்றுப்படி அமெரிக்காவில் சுமார் 3 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் பலர் தங்களுக்கு இந்த நோய் இருப்பது தெரியாது என்றும் நியூயார்க் போஸ்ட் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த நோயை அமெரிக்காவின் உள்ளூர் நோயாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. அதே நேரத்தில் உலகம் முழுவதும் இந்த நோயால் 7 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. மேலும் ஆண்டுதோறும் 10,000க்கும் மேற்பட்டோர் இறக்கின்றனர் என்று ஃபாக்ஸ் நியூஸ் அறிக்கை தெரிவித்துள்ளது. சாகஸ் நோயை பென்ஸ்டெடசோல் மற்றும் நெஃபர்டிமாக்ஸ் போன்ற ஒட்டுண்ணி எதிர்ப்பு மருந்துகளை பயன்படுத்தி கடுமையான கட்டத்தில் திறம்பட சிகிச்சை அளிக்க முடியும். அதே நேரத்தில் நாள்பட்ட கட்டத்தில் குணப்படுத்த முடியாது என்கின்றனர் மருத்துவர்கள். வீடுகளில் விரிசல்களை மூடுதல், ஜன்னல்களில் திரைகளை நிறுவுதல், பூச்சிக்கொல்லிகள், சிகிச்சை அளிக்கப்பட்ட வலைகளை பயன்படுத்துதல் மூலம் இவற்றை தடுக்க முடியும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். முத்தமிடும் பூச்சிகள் தட்டையான வடிவில் அடர் பழுப்பு அல்லது கருப்பு நிறத்தில் இருக்கும். பெரும்பாலும் சிவப்பு, ஆரஞ்சு அல்லது மஞ்சள் நிற கோடுகள் அல்லது அவற்றின் விளிம்புகளை சுற்றி திடமான இலகுவான நிழல்களை கொண்டிருக்கும். அவை கூர்மையான கூம்பு வடிவ தலை மற்றும் நீண்ட மெல்லிய கால்களை கொண்டிருக்கும்.